உதயம் பிரியா. தூத்துக்குடியில் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் எம்பிக்கு திமுக மீனவ சமுதாயத்தினர் உற்சாக வரவேற்பு. அனைத்து தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பு. அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி பங்கேற்பு. தூத்துக்குடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிதாக ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் விமானம் மூலம் வாகைக்குளம் வந்த பின்னர் தூத்துக்குடி மாநகரில் உள்ள 3வது மைல் பகுதியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, குருஸ் பர்னாந்து பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள காந்தி, காமராஜர், அண்ணா, குருஸ் பர்னாந்து, பாபு சிதம்பரம், ரோட்ஸ் விக்டோரியா மற்றும் பாபுசி மார்க்கெட் அருகில் உள்ள காமராஜர், KVK சாமி, பீச் ரோட்டில் அமைந்துள்ள இந்திரா காந்தி ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பனிமய மாதா பேராலயத்தில் மாதாவை வணங்கினார். தூத்துக்குடி மறை மாவட்ட கத்தோலிக்க ஆயர் ஸ்டீபன் அந்தோனி மாதா கோவில் பங்கு தந்தை ஸ்டார்வின் ஆகியோரிடம் ஆசை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா தேவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் அன்பழகன், மாநில மீனவரணி துணை செயலாளர் புளோரன்ஸ், துணை மேயர் ஜெனிட்டா, மாவட்ட அவைத் தலைவர் செல்வராஜ், மண்டல தலைவர்கள் வக்கீல் பாலகுருசாமி, நிர்மல்ராஜ், கலைச்செல்வி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபிராமிநாதன், மீனவரணி அமைப்பாளர் அந்தோனி ஸ்டாலின், தகவல் தொழில்நுட்ப அணித்துறை அமைப்பாளர் நாகராஜன், மாநில மீனவர் நல வாரிய உறுப்பினர் ஜெபமாலை, மாநகர இலக்கிய அணி அமைப்பாளர் ஜீவன் ஜேக்கப், இளைஞர் அணி அமைப்பாளர் அருண் சுந்தர், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவி, மீனவரணி அமைப்பாளர் டேனியல், பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார், ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன், மேகநாதன், வட்ட செயலாளர்கள் கருப்பசாமி, கென்சிங், கதிரேசன், லியோ ஜான்சன், கவுன்சிலர் ரெக்ஸ்லி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோபியா, பகுதி அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், முத்துக்குளித்துறை, பரதர் நல சங்க தலைவர் கனகராஜ், பொது செயலாளர் ராஜு, பொருளாளர் மைக்கேல், முன்னாள் பேராசிரியர் பாத்திமா பாபு, வட்ட பிரதிநிதிகள் பாஸ்கர், ஜான்சன், ஜஸ்டின், பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், கோல்பேட்டை பகுதி பிரதிநிதி ஜேஸ்பர் மற்றும் மணி தங்கசேகர், கமலி உட்பட தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மீனவ சங்க நிர்வாகிகள், சமுதாயத்தை சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் திரும்பி இருங்கண்ணே. அப்படியே இல்லைங்க, கொஞ்சம் நோட்டுங்க, தள்ளி இருங்கண்ணே. Danny, thank you. On Good Friday. The other one, fisherman. It is under process. Under serious process. We brought it to the notice of our chief minister, and then it is there. Thank you very much for your time. More attractive color, I think. புதிய சகாப்தம் ஒன்று ஏற்படுத்துவதற்கு நாங்கள் நினைத்து போற்றுகிறோம், வாழ்த்து வழங்குகிறோம். நல்லவைகள் செய்யப்படவும்
நல்லவைகளை நெய்வரும் மக்களுக்கு வளர்ச்சி பாதையில் இதை எல்லாவற்றையும் கொண்டு செல்லவும் என்ற நிலைப்பாடானது எங்களுக்கு உதவி செய்வதாக அண்ணன் ரவீந்திரன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அனைத்து அரசியல் பெரியவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பாதையை செம்மைப்படுத்தி நீதியின் பாதையில் நேர்மையின் பாதையில் மக்களை வளப்படுத்தும் பாதையில் அவர்கள் நடத்தி செல்ல அருளும் ஞானமும் அன்பும் கொடுக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை. திரும்பிக்கோங்க சார், அப்படிங்க பாருங்க சார், திரும்பிக்கோங்க சார். அட கொஞ்சம் நோண்டு வாங்க, கொஞ்சம் நோண்டு வாங்க சார். கேமரா பாருங்க சார், கேமரா பாருங்க. இந்த இது உள்ள வருதுன்னா இல்ல இருக்கு இங்க பாருங்க, துண்டு துண்டு நான் மாட்டேன். உள்ள உள்ள விடுங்க. லேசா ஒரு நிமிஷம் பாருங்க சார், இங்க பாருங்க. Sure, right. Sure. Thank you.